பெரிய பிரச்சனையா இருக்கிறது, அடம் பிடிக்கிற குழந்தைய எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி தான். பசங்க ஒரு விஷயத்துக்கு அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து சரியில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுச்சு அப்படின்னா, அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட்டு நோ சொன்னீங்க அப்படின்னா, லாஸ்ட் வர நோ தான். இப்ப இந்த விஷயம் செய்யாத அப்படின்னா, லாஸ்ட் வர நோ தான். நம்ம அடம் புடிச்சா அந்த விஷயம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி பசங்க மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா அடம் பிடிக்க தான் செய்வாங்க. எவ்ளோ அடம் புடிச்சாலும் நோன்னு சொன்னா நோ தான் அப்படின்னு சொல்லி பழகணும். அதே சமயம் ஒரு விஷயத்துக்கு நீங்க எஸ் சொன்னீங்க அப்படின்னா, கண்டிப்பா அத வந்து செஞ்சு பசங்களுக்கு குடுத்துறணும். உதாரணத்துக்கு வந்து, "நீ இந்த மார்க் எடுத்தேன்னா, உனக்கு இந்த சாக்லேட் வாங்கி குடுப்பேன்" அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா அத வந்து வாங்கி குடுத்துருங்க. வாங்கி குடுக்க முடியிற விஷயங்கள மட்டும் தான் பசங்களுக்கு சொல்லணும். சப்போஸ் நம்ம வந்து ஒரு பேச்சுக்கு நம்ம வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இல்லடா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாத்துறோம் அப்படின்னா, அவங்க மறந்துருவாங்க அந்த டைம்ல. ஆனா, அதுக்கப்புறம் இத வந்து நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா, செய்யாம விட்டுறலாம் அப்படின்ற அந்த பழக்கத்த பழகுவாங்க. நம்ம ஒரு விஷயம் சொன்னா, அத செஞ்சுருவோம் அப்படின்னு பழகுனோம் அப்படின்னா, பசங்களும் அத வந்து கண்டிப்பா ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா, அந்த செஞ்சு பழகுவாங்க. கண்டிப்பா இந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கே நெறைய டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபர்ஸ்ட்டு அடம் பிடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அவங்கள ஹேண்டில் பண்றது. அதுக்கப்புறம் போக போக வந்து அந்த அம்மா வேணான்னு சொன்னாங்கன்னா, "நீ அம்மாகிட்ட கேட்க முடியாது." அப்படின்றத மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிருவாங்க. பசங்களுக்கு ஒரு டைமிங் வந்து எல்லாத்துலயுமே சொல்லிக் குடுக்கணும். இந்த டைம்ல பாத்ரூம் போணும், இந்த டைம்ல பிரஷ் பண்ணணும், இந்த டைம்ல எந்திரிக்கணும், இந்த டைம்ல கண்டிப்பா தூங்கணும், இந்த டைம்ல படிக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்குமே அந்த டைம வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த டைமிங்க கரெக்ட்டா அவங்க ஃபாலோ பண்ணவும் நம்ம வந்து பழக்கணும். இப்போ ஒரு இப்போ நீ 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரல அப்படின்னா, கண்டிப்பா வந்து அடுத்த தடவ கண்டிப்பா வரணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா வந்து நம்ம பழக்கிட்டோம் அப்படின்னா, அந்த டைமிங் வந்து பழகிட்டாங்கன்னா, எல்லா விஷயங்களையுமே அவங்க கரெக்ட்டா செயல்படுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். என் பையன் பாத்ரூம்ல போய் குளிக்க போனாலே, நான் வந்து டைம் பார்த்து சொல்லிருவேன். இத்தன மணி ஆகுது. 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷத்துல வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி அவன் கையில மொபைல் குடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா, டைம் வச்சு தான் குடுப்பேன். பெரியவனுக்கு வந்து இதுலேருந்து 5 கிட்ட வர வரைக்கும் பாரு. சின்னவனுக்கு பெரியவனுக்கு மணி பார்க்க தெரிஞ்சனால ஒரு 1/4 மணி நேரம்னு சொல்லுவேன். அவனுக்கு வந்து மணி பார்க்க தெரியாதனால 5 கிட்ட வந்தோனே தா, 6 கிட்ட பெரிய முள் வந்தோனே தான்னு சொல்லிட்டு டைம் வச்சு குடுத்துருவேன். அதே மாரி அவன் கரெக்ட்டா அந்த டைம்க்குள்ள கரெக்ட்டா வாங்கிருவேன். அது எவ்வளோ அழுதாலுமே நான் வாங்கி ஆஃப் பண்ணிருவேன். பசங்க ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட சொல்ல வரும்போது, நம்ம மைண்ட்ல அவங்க அந்த விஷயத்துலருந்து எப்படி மாத்தலாம்? அந்த விஷயத்த அவங்களுக்கு தப்புன்னு எப்படி புரிய வைக்கலாம்? அப்படின்னு பல விஷயங்கள் நம்மளுக்கு மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அந்த மாரி எதையுமே சிந்திக்காம, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத நம்ம மைண்ட்ல நல்லா வந்து புரிஞ்சுக்கிறணும். பொதுவா நம்ம சொல்றத பசங்க கேட்கணும்னு தான் நம்ம அதிகமா ஆசைப்படுவோம். ஆனா, பசங்க சொல்றத நம்ம வந்து ஒரு செகண்ட் எந்த ஒரு வேலையுமே பண்ணாம, கண்ணோட கண்ணா நேரா பார்த்து அவங்க சொல்றத பொறுமையா உட்காந்து